சுவாமி தரிசனம் தான் போயிருக்கோம். இந்த கோயில் வந்து எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கும் உடுமலைக்கும் இருக்கிற இந்த மெயின் ரோட்டை தான் கேஸ் இவங்க இந்த கோயில் வந்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மண்டபம் கட்டியிருக்காங்க கேஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரப்பா சுவாமி பிள்ளையாரப்பா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஓகேக்கலாம் கைஸ். கண்டிப்பாக வீடியோ சாரி 10 குச்சி பச்சை வச்சுட்ருக்காங்க கைஸ். வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து செஞ்சேரிப்புத்தூர் தான் கைஸ். எங்கள் அப்பாவோட என்னோட ஊர். ஸ்ரீ பெரிய ஆகாந்தி அம்மன் சுவாமி வந்து சுரம்பத்து வைக்கலாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வராங்க. 2 மண்டபம் இருக்குது. நடுவதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்க வச்சு மொட்டை அடிக்கிறது. Store instruction. La 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 Swami ஓகே, நாம் விழுந்தது பண்ணலாம் கைஸ். ஏன்னா நம்ம கருப்பராயன் சுவாமிக்கும் இந்த பெரிய ஆகாந்தி அம்மன் சுவாமிக்கும் குழந்தை கும்பிடலாம் கைஸ். ஓகே, இங்கே பெல்லி அடிச்சிடலாம். இதுதான் கைஸ் கருப்பராயன் சுவாமி காவல் தெய்வம். இவங்ககிட்ட நீங்கள் எது வேணாலும் கண்டிப்பாக நடக்குங்க கைஸ். அவருக்கு அவ்வளோ பவர்ஃபுல் தெய்வம் இவங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்க்குறதுக்கு கிளியர் ஆகிடுச்சு. என்ன வெயில் ஓவராக இருந்ததுனால பூஜை நடப்பாங்க. இங்கே டெய்லி 4 மணிலேருந்து பூஜை நடக்க ஆரம்பிக்குது கைஸ். 4 மணிலேருந்து இங்கே தேங்காய் உடைக்கிறது. இது வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குங்க கைஸ். இந்த சைடு வந்து குதிரை ப்ளஸ் அவங்க வந்து கன் வச்சு நிற்கிற மாதிரி. இது சாமியோட ரைட் சைடு. இதெல்லாம் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க சாமி. இது வந்து கருப்பராயன் சுவாமியோட பேக் சைடு பின்னாடி இன்னும் சங்கர் ஃபோட்டோலாம் வந்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வருது, ரைட் சைடு தான் தீபம் வருது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட் இருக்குது கைஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப வீட்டுக்கு சுவாமி பற்றி டீட்டெயில்ஸ் பராமரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தினாங்க.
அகஸ்தியா நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செடி இருக்குது. இப்போ வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும். ஆனால் இப்போ சம்மர் சீசனால் லைட்டாக டல்னஸாக இருக்குது கைஸ். இதெல்லாம் தன்னால் வளருது கோழிக்கொண்டை. ஓகே, இங்கே வந்து பல விதமான அழகு செடி பூச்செடி எல்லாம் இருக்குது கைஸ். அந்த சிமெண்ட் சீட்டு போட்டிருக்காங்கல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அப்படியே பிளாஸ்டிக் போட்டு செடி வைக்கிறாங்க கைஸ். அதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க கைஸ். நர்சரியோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 1000 சென்ட் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி தான் கைஸ். இந்த செடி யாராவது எதுவும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இங்கே வந்து ரோஜா செடியெலாம் இருக்குது கைஸ். இங்கே இந்த நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை தாராவத்தில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க கைஸ். கொஞ்சம் லாங்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க கைஸ் இந்த நேரம். கைஸ் இன்னும் சொல்ல மாட்டேன், இது ஒன்றும் ப்ரமோஷனுக்காக தான் இல்லை கைஸ். நான் வந்து தெரிஞ்சு சொல்கிறேன், நாங்கள் வரக்கு முன்னாடி தான் கஸ்டமர் போனாங்க. குண்டா வருமா? அங்கே காலி ஆகிடுது. அங்கே புதுசு ஏன்னா குண்டாக இருக்கிற காய் இருக்குது, நீளமாக இருக்கிற மாங்கன் இருக்குது. ஐ மீன் இப்போது இந்த டேட்டுக்கு சொல்கிறேன் கைஸ். 31 மே ஃப்ரைடே 2024. ஓகே கைஸ், எல்லாம் சரி பார்த்துட்ருக்கோம். நம்ம இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாங்காய் வாங்கியிருக்காங்க கைஸ். ஓகே, இங்கே பாருங்க, நம்ம வந்து 2 வகையான மாங்காய் செடி வாங்கியிருக்காங்க கைஸ். அம்மா வந்து ஒரு வகையிலேயே வாங்கிக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2 வகை இது இலையிலே எழுதியிருக்காங்க பாருங்க கைஸ். நேம் தெரியுதான்னு நினைக்கிறேன். தெரியுதா? தெரியுது கைஸ். இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். பாருங்க கைஸ். ஓகே பாருங்க. ஓகே இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் கற்பனை சுவாமி பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.